வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனலிருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, குண்டு மல்லியோட மொத்தம் வந்து எத்தனை பரப்பளவில் வந்து என்ன பரப்பளவில் எவ்வளோ செடி வைக்கலாம், அது எப்படி பராமரிக்கணும், எவ்வளோ லாபம் கிடைக்கும், ஏற்றுமதி நம்மளால் பண்ண முடியுமா, நம்ம உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து மும்பைக்கோ இல்லை மற்ற நகரங்களுக்கோ அப்படி பண்ணால் நமக்கு என்ன மாதிரி லாபம் கிடைக்கும், இடைத்தரகர்கள் எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரப்பளவு, எவ்வளோ மல்லி செடிகள், என்ன இடைவெளி, நம்ம மல்லிப்பூ எப்படி பறிக்கணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அப்புறம் அதுக்கு தேவையான அடி உரம், மேல் உரம், அப்புறம் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட், இது பற்றி எல்லாமே ஒரு முழு தொகுப்பு தாங்க. நம்ம வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த வீடியோ ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இந்த வீடியோ போயிடுச்சுங்க. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோவில் நான் பேசும்போது சில விஷயங்கள் இந்த மிஸ் ஆகிடுது. அதனால் இது எல்லாமே சேர்த்து ஒரு பதிவாக வந்து இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோங்க இது. ரெண்டாவது, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது எங்களோட தாழ்மையான வேண்டுகோளுங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க நம்ம சேனலுக்கு நம்ம வந்து சேனலுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போயிடுறேங்க. இப்போ நம்ம மல்லிகைப்பூ வந்து எப்படி பறிக்கணும் ஜஸ்ட் இதை பார்த்துக்குங்க. இந்த காம்போட தாங்க நம்ம மல்லிகைப்பூ பறிக்கணும். அது மல்லிகைப்பூ கீழே வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், அதோடு சேர்த்து தான் நம்ம மல்லிகைப்பூ பறிக்கணும். அது இல்லாமல் பறித்தோம்னா நம்ம ஃப்ளவர் ஷாப்பில் வந்து மல்லிகைப்பூவை வந்து வாங்க மாட்டாங்க, நம்ம வந்து வேஸ்ட்டு தான் பண்ண முடியும். அது யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்டு கம்பெனி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க தான் இந்த பெர்ஃப்யூம் சென்ட்டு, அப்புறம் வந்து இந்த வாசனை திரவியங்கள், அந்த ரூம் ஃப்ரெஷ்னரு, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க. அவங்க மட்டும்தான் இந்த காம்பு இல்லாமல் மல்லிகைப்பூ கேட்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு சிக்கல் என்னான்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இப்போ உதாரணத்துக்கு சில கொஸ்டின் கூட வந்ததுங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கிலோ பறிக்கலாம், ஒரு ஆள் எவ்வளோ பூ பறிக்கணும், ஒரு ஆள் பறித்தா அதனுடைய ஒரு நாளைக்கு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், இது எல்லாமே இந்த தொகுப்பில் வரப்போகுதுங்க. நீங்கள் வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போது நம்ம ஒரு ஆள் வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து இடைவெளியோடு ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம மல்லிகைப்பூ நடணும்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 4 தாங்க இடைவெளி. இந்த இடைவெளி போதுமானது, இல்லை 6x6 இந்த இடைவெளி போதுமானது. சில வீடியோக்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட வச்சுருக்கோம், 4x4 வச்சுருக்கோம், 6x6 வச்சுருக்கோம், 7x7 வச்சுருக்கோம். இந்த மாதிரி எங்ககிட்ட 5 பேட்ச் இருக்குது. இப்போ ஜஸ்ட் கிராஸ் ஆன வீடியோ மல்லிகைப்பூ பறிச்சாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் உள்ளது. இது வந்து 5 மாதம் உள்ள செடி, 1 வருஷமான செடி இருக்குது, 1 வருஷம் மேலே உள்ள செடி கொஞ்சம் இருக்குது, 4 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 5 பேட்ச் நம்மக்கிட்ட செடி இருக்குது. ஒவ்வொரு பேட்சும் வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து இது ஒரு 6200 செடி, அது வந்து 3000 செடி, அப்புறம் வந்து ஒரு 1000 செடி, 800 செடி, 500 செடி அப்படின்னு சொல்லிட்டு பேட்சாக நாங்கள் நட்டுருக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6x6ங்க. இது இந்த ஹோஸோட லென்த்து பார்த்துங்க. இந்த ஹோஸ்க்கும் அடுத்த ஒரு ஹோஸ்க்கும் உள்ள இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 6x6 வரும், 7x7 கூட வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இடைவெளி வச்சு தான் இந்த 1 ஏக்கர் ஃபுல்லாக நாங்கள் இந்த மாதிரி நட்டோம். இது 1 ஏக்கர் உள்ளது. இது ஏன் நாங்கள் வந்து இந்த இடைவெளி வச்சோம்னு கேட்டிங்கன்னா, 4க்கு 4 வச்ச நாங்கள் செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதத்துலேயே ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் டச் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நான் 1 வருஷம் ஆன செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி இந்த நம்ம சேனல்லே கட் பண்ண வீடியோலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடிக்கு இன்னொரு செடி டச் ஆகிடும். இப்படி டச் ஆகிறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் உள்ளே போயிட்டு பூவை வந்து பறிக்கிறதுக்கு முடியாது. அப்படி நம்ம பறிக்க முடியலன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போது 4க்கு 4 இடைவெளி, இல்லை 6x6 இடைவெளி. சரி, நம்ம 4க்கு 4 போகலாம், கன்ஃபியூஷன் வேண்டாம் இல்லையா. 4க்கு 4 இடைவெளியில் ஒரு குழி எடுக்கிறோம், 1க்கு 1 குழி எடுக்கிறோம். அந்த ஒரு குழியில் வந்து பார்த்திங்கன்னா 3 செடியும் வைக்கலாம், 4 செடியும் வைக்கலாம், 5 செடியும் வைக்கலாம். ஆனால் இந்த செடிகள் ஏன் குறவுலேருந்து கூட அப்படின்னு பார்த்தா, 5 செடி வச்சோம்னா நம்ம வைக்கிற அந்த குழியில் சீக்கிரமாக அந்த பிரான்ச்சஸ் வந்து கூடும். இப்போ 5 செடி வந்து அந்த 5 செடிலேருந்து பிரான்ச்சஸ் வருதுன்னா அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் இருக்கும். இப்போ 3 செடி வச்சோம்னா பிரான்ச்சஸ் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த 4க்கு 4 இடைவெளி வைக்கிறவங்க 3 செடி வைக்கலாம், 6x6 7x7 இடைவெளி வைக்கிறோம் 5 செடி வைக்கலாம். இல்லை நீங்கள் 4க்கு 4 இடைவெளியில் கூட நீங்கள் 5 செடியும் வைக்கலாம். ஏன்னா வந்து இப்போது ஒரு 30 சென்ட் 3000 செடியில் 4க்கு 4 இடைவெளியில் 5 செடி வச்சுருக்கேன். அது ஏன் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நம்ம வச்சோம்னா சீக்கிரமாக நம்ம செடி வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து கூடும். நம்ம பிரான்ச்சஸ் கூடும்போது வந்து பார்த்திங்கன்னா பூ அதிகரிக்கும்,
பூ அதிகரிக்கும் போது நம்ம ப்ரொடக்ஷன் நமக்கு கூட வரும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். இந்த கான்செப்டுக்காக தான் நான் அப்படி வச்சேன். ஆனால் நமக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம 5 செடியில் ஏதாவது ஒரு செடி இல்லை 2 செடி வந்து நம்ம இழப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா கூட ரிமைனிங் வி ஹவ் த்ரீ பிளான்ட்ஸு நம்ம சர்வேல் ஆகிடும். இப்போ நம்ம வச்சதே 2 செடியில் 1 செடி 3 செடி வச்சோம்னா 3 செடி இழந்துருச்சுன்னா நமக்கு வந்து அந்த குழியை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு சூழல் வரும். இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது நாங்கள் வந்து 6க்கு 2 இடைவெளியில் வச்சுருக்கோம். 6க்கு 2.5, அதாவது ரோ டு ரோ 6, செடிக்கு செடி 2.5. மல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா 4 அடிக்கு 4 அடி. கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. சில வீடியோ வந்து நான் பேசும்போது சில கன்ஃபியூஷன் வரும், அதனால தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் அந்த விஷயத்தை. பட்டன் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 அடி வச்சா போதும். ஏன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் இது அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி வச்சுருக்கோம். ஏன்னா பட்டன் ரோஸ் வந்து இதுவும் அப்படி தாங்க, இதுவும் நல்லா பயங்கரம். இது வந்து ஒரு 8-10 வருஷமாக வரும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து 10 வருஷமாக வச்சுருக்காரு, சூப்பர் ப்ரொடக்ஷனு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா விலை, இன்றைக்கி விலை வந்து பார்த்திங்கன்னா சரியாக நல்ல விலைங்க. இன்றைக்கி ஒரு பட்டன் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் ஒரு கேஜி. அதேமாதிரி மல்லி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு கிலோ வந்து 500 ரூபா போயிட்டுருக்குங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு கிடைச்ச விலை வந்து 400 ரூபா கிடச்சிது. 400 ரூபா ஒரு கிலோ கிடச்சிது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பீக் டைம் ஒரு கொஞ்சம் நேரம் போவோம், டக்குன்னு குறையும், மறுபடியும் ஏறும் அந்த மாதிரி. எங்களுக்கு வந்து 400 ரூபா ஒரு கிலோ கிடச்சிது. பட்டன் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா ஒரு கிலோவுக்கு கிடச்சிதுங்க. இது வந்து இன்றைய விலை நிலவரம். நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு 10 கிலோ வச்சிங்களேன், ஒரு 10 கிலோ மல்லி உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம், 500 ரூபா கிலோ. சரி வேண்டாம், 400 ரூபா வச்சுப்போம். இன்றைக்கி மட்டும் 4000 ரூபா நம்மளால் சம்பாதிக்க முடியும் 10 கிலோவில். இந்த மாதிரி ஒரு 20 நாள் நம்மளுக்கு 10 கிலோ ஒரு 400 ரூபா கிடைச்சா நீங்கள் நினச்சி பாருங்கள். 10 நாளைக்கே நம்மளால் 40,000 ரூபா. 20 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 80,000 ரூபா நமக்கு வந்து ஒரு மல்லியிலேருந்து லாபம் கிடைக்கும். அதேமாதிரி பட்டன் ரோஸ் ஒரு நாளைக்கு 10 கிலோ எடுத்தால் அதே வந்து பார்த்திங்கன்னா 2,500 ரூபா. நம்ம ஏன் வந்து ஒரு தாவரத்தை நம்பி நம்ம போகக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். பின்பற்றுறவங்க பின்பற்றலாம், இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இக்னோர் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் நான் வந்து எப்போயுமே வந்து ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா பேக்கப் எப்போயுமே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பேங்க. இது வந்து என்னுடைய ஹேபிட். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் வேலை செய்கிறோன்றதுனால எல்லா வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கப் இருக்கும். இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த பேக்கப், அடுத்த ஃபெயிலியர்னா அடுத்த பேக்கப். அப்படி தான் நாங்கள் வந்து ஒரு ஃபீல்டு ஒரு கம்பெனியில் இருக்கும்போது அப்படி தான் பிளான் பண்ணுவோம். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும்போது அப்படி தான் பிளான் பண்ணி தான் அந்த எந்த சூழல்லையும் வந்து வேலை நிற்கக்கூடாது. இதுதான் நம்மளோட கான்செப்ட். இது நான் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஒரு இன்ஜினியரிங் கம்பெனிலையும் சரி, எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் சரி, எல்லா ஐடி ஃபீல்ட்லையும் சரி அப்படி தாங்க. ஒருத்தர் லீவில் போயிட்டாங்க அப்படின்னா அவருக்கு அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் ஒருத்தர் வச்சுருப்பாங்க பேக்கப்பில். இதேமாரி தான் நம்ம விவசாயத்துக்கும் நம்ம வந்து இந்த விவசாய மொழியில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி கிராப்பு, பல வகை சாகுபடி, இதுதான் நம்ம வந்து மல்டி கிராப்னு சொல்லுவோம். மல்டி கிராப் மட்டும்தான் சர்வைவல் பண்ண முடியும். ஒரு வகை நம்ம வந்து விவசாயம் பண்ணும்போது லாபம் கிடைச்சாலும் நல்ல லாபம் கிடைக்கும், நமக்கு நஷ்டம் வந்தாலும் அந்த வருஷம் நமக்கு வந்து லாபம் கிடைக்காது. எதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா பூக்கள்லே வந்து 5 வகை பூ போட்டிருக்கோம். அதாவது குண்டு மல்லி, பட்டன் ரோஸ், பன்னீர் ரோஸ், சாமந்தி, அப்புறம் சாமந்தியில் இன்னொரு வகை குச்சி சாமந்தி அப்படின்னு சொல்லி 5 வகை போட்டிருக்கோம். அதேமாதிரி வந்து காய்கறியில் வந்து பார்த்திங்கன்னா செடியாக வர முதல்ல பண்ணோம், இப்போ இல்லை. கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம். கத்திரிக்காய் முடிச்சதுக்கப்புறம் முருங்கை செடி வச்சுருக்கோம். இப்போ முருங்கை செடியெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் மரம்லாம் பெரிய மரமானதுனால இப்போ அது அடியில் ஒரு 1/2 அடி விட்டு கட் பண்ணி விடணும், மறுபடியும் அதை க்ரோத் பண்ணி கொண்டு வரணும். லாஸ்ட் இயர் வரைக்கும் நல்லா ப்ரொடக்ஷன் கிடச்சிது எங்களுக்கு. அப்புறம் ட்ரம் ஸ்டிக் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை இருக்குது, அதுக்கப்புறம் தேக்கு மரம் இருக்குது, சந்தன மரம் இருக்குது, செம்மரம் இருக்குது. இது போக இன்னும் நான் ஒரு 500 மல்லி செடியை கொண்டு வந்து நடணும் கேப் ஃபில்லிங்கில். இது போக இன்னொரு 500 இல்லை ஒரு 1000 பன்னீர் ரோஸு கொண்டு வந்து நடணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ஃபியூச்சர் பிளானிங். இப்போ இந்த கலை கட்டுப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு டாஸ்க். இது ஆள் கூலி நிறையா தேவைப்படும். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ லாஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணோம், 2 செடிக்கு நடுவில் வந்து நம்மக்கிட்ட பவர் வீடர் மிஷின் இருக்குது, அதை வச்சு நாங்கள் வந்து ஏர் ஓட்டிட்டோம். செடிக்கிட்ட மட்டும் என்ன பண்ணோம், பாரு ஆளுங்களை வச்சு களை எடுத்து நாங்கள் அடி உரமாக நாங்கள் போட்டோம். இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி களை வந்திருக்கு. இப்போ நாங்கள் இந்த தடவை என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து செடி டு செடி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சின்ன ஒரு பவர் டில்லர் மிஷின் ஒன்று இருக்குங்க. அதை வச்சு பண்ண முடிஞ்சால் அதை பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் சில செடிகள் வந்து பக்கத்தில் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சாமந்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை ஸ்டேஜ். இது வந்து அறுவடை முடிஞ்சதுங்க. இன்னொரு ஒரு 15 டேஸ் வரைக்கும் 20 டேஸ் வரைக்கும் பார்ப்போங்க. எவ்வளோ ஹார்வெஸ்டிங் வருதோ அவ்வளோ நமக்கு வந்து ஒரு லாபம் எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா இது வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு மேல் மருந்து அடி மருந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த 2-3 டேஸில் கொடுக்க போகிறோம். ஒரு 550 ரூபாய்க்கு வந்து நான் ஒரு மேல் மருந்து வாங்கி வந்து வச்சுருக்கோம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. இது அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே வந்து சாமந்திக்கு எதுவுமே நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். வந்த வரைக்கும் நமக்கு லாபம்னு வச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா இதனோட அறுவடை டைம் சீசன்லாம் முடிஞ்சுதுங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன தான் நம்ம மருந்தும் அடி மருந்து மேல் மருந்து கொடுத்தாலும் நம்மளால் அதை சர்வைவல் பண்ணி கொண்டு வரது முடியாத காரியம். ஒருவேளை சாமந்தி ஹார்வெஸ்டிங் முடிஞ்சதுன்னா சின்ன பவர் ட்ரில்லர் வச்சு எங்களால் வந்து எல்லா செடி டு செடி வந்து சுற்றி நாங்கள் வந்து ஏர் ஓட்ட முடியும். மற்ற இடத்துல மற்ற கேப்பில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா ஒன் டே களைக்கொல்லி கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஒரு 5 லிட்டர் கொண்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோங்க. இது ஒரு லிட்டர் வந்து 350 ருபீஸு. அது வந்து ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர். இது கம்பேரிட்டிவ்லி நீங்கள் லேபர் காஸ்ட்டு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 100க்கு 1 மடங்கு தான் இது செலவு. லேபர் காஸ்ட்டு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் களைக்கொத்த நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் களை எடுக்கணும்னு நீங்கள் வச்சிங்கன்னா ஈவன் நீங்கள் செடி டு செடி நீங்கள் பண்ணாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 5000 ருபீஸ் போய்டும் ஒரு ஏக்கருக்கு. இது வந்து 350 ருபீஸில் நமக்கு வேலை முடிஞ்சிடும். இது ஏன் ஒன் டே களைக்கொல்லியை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இது வந்து அவ்வளோ ஹார்ம்ஃபுல் கிடையாது. பட் ஈவன் ஹார்ம்ஃபுல் அவ்வளோ வந்து கெடுதல் கிடையாது நம்ம பூமிக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். களைக்கொல்லியில் ரொம்ப செடிகள் வந்து சீக்கிரமாக அழியணும், ரொம்ப நாளைக்கு வரக்கூடாது, ஒரு 2 மந்த்ஸ்க்கோ 3 மந்த்ஸ்க்கோ வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் யாராவது நினைக்கிறீங்க, அதுமாரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரவுண்ட் அபவுட் வந்து வாங்கி அடிக்கலாம். ரவுண்ட் அபவுட் கூட ஒரு லிட்ரு வந்து ஒரு இடத்துல 600 ரூபா சொன்னாங்க ஒரு கடையில். இன்னொரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்சேலர் கடையிலலாம் கொஞ்சம் கேட்டிங்கன்னா 480 ரூபா வந்ததுங்க ஒரு லிட்ரு. சரிங்க, இப்போ பேக் டு நம்ம மல்லிக்கு வந்துடுவோம். சரிங்களா? இப்போ இந்த மல்லி நான் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லும் போது பறிக்கும்போது இப்படி பறிக்கணுங்கன்னு சொல்லிவிட்டு வித்தவுட் காம்பில் பறித்தோம்னா சென்ட் கம்பெனி, பெர்ஃப்யூம் கம்பெனி அல்லது இந்த மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னர் கம்பெனி இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் நான் சொல்லிடுறேங்க. ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட ஃபார்மில் நம்ம தோட்டத்திலே வந்து நம்ம பண்ணையிலே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு ப்ளஸ், இது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ்ஸு. இதில் நெகட்டிவ் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இயரில் என்ன பண்ணுறாங்க, நான் எங்ககிட்ட ஒருத்தர் டீல் பண்ணும்போது அவங்க சொன்னது எப்படி சொன்னார்னா, ஒரு கிலோவுக்கு 200 ரூபா தரோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா கிலோ போகும்போது கூட 200 ரூபா தான், 1000 ரூபா போகும்போது 200 ரூபா தான், 3000 ரூபா போகும்போது 200 ரூபா தான் சொல்கிறாரு. ஆனால் எங்களோட அனுபவத்தை வச்சு நாங்கள் பார்க்கும்போது 200 ரூபாவா கீழே எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட 1 இயரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாள் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 180 ரூபா 190 ரூபா அது மாதிரி சொல்லிட்டு ஒரு 10 டேஸ், அதுவும் கண்டினியூஸ் கிடையாது. வருஷத்தில் ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நாள். அப்போது 12 மாதத்துக்கு ஒரு 12 நாள் வச்சுக்கிங்க. அப்படி இவ்வளோ தான் போகுது. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டது வரைக்கும் அதிகபட்சமாக நாங்கள் போட்டது 300 ரூபாய்க்கு மேலே தான். ஹையஸ்ட்டாக நாங்கள் போட்டது வந்து 2500 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் ஒரு கிலோ. இந்த ரேஞ்சில் நாங்கள் போட்டிருக்கோம். அது எப்போ போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம மழை காலம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள், அப்போது மல்லி ப்ரொடக்ஷன் அவ்வளவாக வராது. அப்போது மல்லி வந்து டிமாண்டிங்கான ஃப்ளவர்ஸ். அப்போ யாரெல்லாம் நல்லா அடி உரம் மேல் உரம்லாம் போட்டு நல்லா செடியை சிறப்பாக வச்சு மல்லிப்பூ கொண்டு வராங்களோ, ஈவன் 10 கிலோ கொண்டு வந்தாலும் போதுங்க. 2500 ரூபா போச்சுன்னா 25,000 ரூபா ஒரு நாளைக்கு நம்ம சம்பாரிச்சிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து சென்ட்டு பெர்ஃப்யூம் கம்பெனிக்கு நாங்கள் வந்து வேணான்னு இல்லைன்னு சொல்லிட்டோம். பை டே டு டே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு போடுறோங்க. நல்ல டிமாண்டு. ஒரு 3-4 கடையிலேருந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் தரலை, எங்கள் கடைக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கேட்குற அளவுக்கு டிமாண்டிங்கான ஒரு ஃப்ளவருங்க. சப்ஜின்னா காய்கறிகள் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் உதாரணத்துக்கு நான் முருங்கைக்காய் வரேன். ஏன்னா நாங்கள் வந்து முருங்கை தான் அதிகமாக போட்டிருக்கோம். ஒரு 5 ஏக்கருக்கு பக்கமும் முருங்கை போட்டிருக்கோம் ஊடுபயிராக. இந்த முருங்கையில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்கும்போது அதிகபட்சமாக நாங்கள் விற்றுது வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா 160 ரூபா விற்றுருக்கோம் ஒரு கிலோ. லோயஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 10 ரூபா. அப்போது ஹையஸ்ட்டு லோயஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயஸ்ட்டு ரேட்டு இருக்குது பாருங்கள் 10 ரூபா 5 ரூபா,
இதுதான் கிட்டத்தட்ட 12 மாதத்தில் 8 மாதம் 9 மாதம் இந்த ரேட்டு தான் இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவிலேருந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு மார்க்கெட்டுக்கு வருது. நம்ம தமிழ்நாடு உதாரணம் திருவண்ணாமலை மார்க்கெட்டுக்கு அதிகமாக வருது. இப்போ நம்ம முருங்கைக்காய் வந்து ஒரு 60 கிலோ 70 கிலோ 100 கிலோ நாங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டோம்னா, அது விற்றதுக்கு அப்புறமா அவங்க அன்றைக்கி எவ்வளோ ரேட்டு விற்றாங்க அது நம்மக்கிட்ட தராங்க. ஒரு வேளை விற்கலைன்னா அன்றைக்கி போச்சு. அது நம்ம வந்து லாஸ் தான். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர சிரமப்பட்டு தான் விற்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மளிகை கடை ஒரு 10 மளிகை கடையை நாங்கள் எடுத்து அந்த மளிகை கடையில் கொண்டு போய்ட்டு போட்டு நாங்கள் செல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த முருங்கை செடி நாங்கள் டெவலப் பண்ணோம்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பயிர், அதாவது மல்லி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போகும்போது முருங்கை ரேட்டு அதிகமாக போகும். முருங்கை கொஞ்சம் அதிகமாக ரேட்டு போகும்போது மல்லி கொஞ்சம் கம்மியாக போகும். அதே மாதிரி நமக்கு இந்த சாமந்தி அப்படி தான். சாமந்தி வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து 250 ரூபா ஒரு கிலோ. ஒரு 10 கிலோ கிடச்சா நமக்கு 2500 ரூபா. அந்த மாதிரி அதுனா அந்த சாமந்தியோட பிளான்ட்டெல்லாம் வந்து ரொம்ப சீப்புங்க. 60 பைசாலேருந்து அதிகபட்சம் ரூ. 1 தான் ஒரு பிளான்ட்டு. நீங்கள் ஒரு 10,000 பிளான்ட்டு நீங்கள் கொண்டு வந்தால் கூட 10,000 ரூபா. நடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2,000 ரூபா வச்சுக்கிங்க. ஒரு 4-5 பேரை வச்சு நட்டால் கூட 2,000 ரூபா போதும். டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு 1000 ரூபா வச்சுக்கிங்க. பஸ்லேயோ நீங்கள் எதுலேயோ நீங்கள் வந்து ஒரு லக்கேஜ் வந்துடும் நம்ம வீட்டுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மொத்தமாக செலவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 கிலோ பூ வந்தாலே, ஒரு 10 கிலோ பூ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 நாள் வந்தாலே நீங்கள் போட்ட காசு நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கு மேலே வர்றது எல்லாமே நமக்கு லாபம் தான். ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமந்தி அப்புறம் நம்ம துளுக்கு சாமந்தி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேரிகோல்டுன்னுவாங்க அது இங்கிலீஷில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வால் பேனு, இலை பேனு, செம்பேனு, இலை முடுக்கு, அதுக்கப்புறம் பூச்சி, புழு, இது எல்லாமே இருக்கும். சாறு உறிஞ்சும் பூச்சி, வெள்ளைப்பூச்சி, ஈ, இது மாதிரி ஏகப்பட்ட நோய் இருக்குங்க அதில். அப்போது அது எல்லா காம்பினேஷனும் சேர்த்து ஒரு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இப்போதைக்கு ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இதுக்கு என்னென்னா, ஒரு வளர்ச்சிக்கு ஒரு மருந்து இருக்குது, பூச்சிக்கு ஒரு மருந்து, செம்பேனு, இலைப்பேனு, வால்பேனு, பூ வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும், அப்புறம் காம்பு பெருசாகிறதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும், பூ நல்லா மொட்டு வெடித்து பூ பெருசாகிறதுக்கு ஒரு மருந்து அடிக்கணும். அப்போது இந்த விவசாயத்தில் வந்து நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் நாங்கள் நட்டோம் பாருங்கள். எங்களுக்கு வந்து போட்ட காசு எடுத்தாச்சு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் லாபம், அது எங்களால் இப்போ அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல. பட் போட்ட காசை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டோம். ஆனால் எங்களுக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் தான். ஆனால் நாங்கள் என்ன எதிர்பார்த்த லாபம், அந்த லாபம் எங்களால் அச்சீவ் பண்ண முடியல. அதுக்கு என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா, இந்த பயிர் வச்சு நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிளாஸில் போய் ஒரு ட்ரைனர் எப்படி நம்ம கோர்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நாங்களே வந்து சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்த பயிர் நாங்கள் சாமந்தி பண்ணோம்னா 200% ஹையஸ்ட் ப்ராஃபிட் எடுக்க முடியும் எங்களால். அந்த அளவுக்கு வந்தாங்க. அதில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ நம்ம வந்து சாமந்தி இப்போ அறுவடை முடிய போது அடுத்தது நாங்கள் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 மாதம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நாங்கள் இதில் ஊடுபயிர் வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி இன்னொரு செடியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 5 மந்த் போச்சுன்னா 2 செடிக்கு நடுவில் கேப்பே ஃபுல்லாகிடும். அதனால் நாங்கள் இதில் ஊடுபயிர் எதுவும் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பட்டன் ரோஸில் ஊடுபயிர் நாங்கள் சாமந்தி பண்ணியிருந்தோம், அதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம். இது எல்லாமே இந்த சாமந்தி அறுவடை முடிஞ்சதுன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது நடுவுமே இந்த இடத்துக்கு நடுவில் எந்த ஊடுபயிரும் நாங்கள் பண்ண மாட்டோங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு சீசன் ஆஃப் சாமந்தின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஜூலை எண்டு இந்த மாதிரி சமயத்தில் வந்து சீசன் இருக்குது. அந்த டயத்தில் நோய் தாக்குதலும் கம்மியாக இருக்கும். ரொம்ப எளிமையாக ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும் நமக்கு. ஏன்னா சீசன் அது. அந்த சீசனில் வச்சா நீங்கள் சாதாரணமாக நட்டாலே நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நல்லா வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தீபாவளிக்கு அப்புறம், அதாவது நவம்பர் டிசம்பர் எண்டு அந்த மாதிரி நீங்கள் நட்டிங்கன்னா அன்சீசன். உங்களுக்கு அந்த சீசனுக்கு நீங்கள் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சா கம்ப்ளீட் 100% யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் ஒன்லி ஃபார் த ஃபெர்டிலைசர். அதர் தென் வி couldn't able to bring it and very easy for சாமந்தி ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங். நம்மளால் கொண்டு வரதே முடியாது. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க. இப்போ நமக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம இருக்கோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட எப்படி நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன். இது டு பி ஹானஸ்ட்டு, நீங்கள் எங்கே வேணால் இந்த உலகத்தை நீங்கள் எந்த மூலையில் வேணால் செக் பண்ணி பாருங்கள், நான் சொன்னது தான் சொல்லுவாங்க சாமந்தி பற்றி. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாட்டாங்க.
ஏன்னு கேட்டிங்கன்னா சாமந்தி வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ஜாக்பாட் மாதிரி அது. அடிச்சதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு 10,000 செடிகள்லாம் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் எடுத்துடலாம். அப்படி ஒரு ஜாக்பாட் அது. உங்களுக்கு ஃப்ளவர் ஹார்வெஸ்டிங் வந்ததுன்னா சரியான லாபம். அதனால தான் சாமந்திலாம் தொடர்ச்சியாக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு ஏக்கர் 50 சென்ட்டுன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த சீசனில் நல்லா போட்டு காசு எடுத்துருவாங்க. சரிங்க. நெக்ஸ்ட்டு இதை பற்றி ஏதாவது சந்தேகம், டவுட் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ வில் ஷேர் என்னோடய நாலேஜ், எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். இப்போ நம்ம உள்ளூர் மார்க்கெட்டில் நான் சொன்னது வந்து இன்றைக்கி வந்து ஒரு 500 வச்சிங்களேன். இப்போது உதாரணத்துக்கு மும்பை வந்து எனக்கு மார்க்கெட்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்காங்க. அதனால் அந்த இருக்கிற மார்க்கெட்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இப்போ இங்கே 500 போகுதுன்னா ஐம் ஷோர் அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு இல்லை 3 மடங்கு கூட இருக்கும் ரேட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து டிமாண்டு கூட. அதனால் அங்கே வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் ஒரு மே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மே எண்டு அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இது ரெய்னிங் சீசனுங்க. கண்டினியூஸ் அப் டு டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே மழை இருக்கும். அதனால் இந்த மல்லிகைப்பூ ஸ்பெஷலி மல்லிகைப்பூவில் வந்து கொண்டு வரவே முடியாது அவங்களால. அவ்வளோவா ப்ரொடக்ஷன் வராது. அப்போ இந்த 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நல்ல ரேட்டாக இருக்கும். அப்போ நம்மளால் ஏற்றுமதி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏற்றுமதி பண்ண முடியும். ஆனால் நமக்கு அதுக்கு தேவையான ஒரு தகுந்த ஒரு ஆளை நம்ம தான் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ திருவண்ணாமலை மார்க்கெட்டு நான் சொல்ல பாருங்கள். திருவண்ணாமலை மார்க்கெட்டில் பூ வாங்குறவங்க பூ கடையில் வந்து ஹோல்சேலர் அவங்க வாங்கி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நான் பேசுகிறேன் பாருங்கள். திருவண்ணாமலையிலேருந்து வாங்கி நான் எங்கள் பூவே வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி இந்த மாதிரி இடத்துக்கு வந்து எங்கள் கண் முன்னாடி எங்கள் பூவை எடுத்து பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே என்ன மாதிரி டீலிங் நமக்கு தெரியல. நமக்கு அன்றைக்கி போகும்போது இதாங்க ரேட்டுன்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்குள்ளே என்ன மாதிரி டீலிங்கு நமக்கு தெரியாதுங்க. ரேட்டு டெஃபினட்டாக அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடையில் நாங்கள் பூ போடுறோம் பாருங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு எந்த சைடுனா செங்கம், ஓசூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர் அந்த பக்கம் போகுது. இப்படி மூட்டை கணக்கில் கொண்டு போகிறாங்க பூவை. இந்த பக்கம் மூட்டை கணக்கில் கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஏன் நம்ம வந்து ஹோல்சேலர்கிட்ட நம்மளால் டீலிங் வைக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் நமக்கு ஒரு நாளைக்கு நம்ம கொண்டு போய் பூ போடுறோம். எங்கே போடுறோம்? நம்ம இடத்துலேருந்து நம்ம மார்க்கெட், நம்ம டிஸ்ட்ரிக்டில் உள்ள மார்க்கெட்டில் நம்ம போடுறோம். அவங்க கடை வச்சுருக்கவங்க யார், அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இல்லை நமக்கு பழக்கமா, நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால் பூ காசு வந்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம காசு இந்த மாதம் நம்ம காசு வரலை அப்படின்னா, பணம் வரலைன்னா நம்ம அவங்க கடையில் போய்ட்டு கேட்கலாம். ஏன் என்னோடய பணம் தரல கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். இப்போது ஹோல்சேலர் யாருன்னு கேட்டால் தேர்ட் பார்ட்டி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க, பூ கொண்டு போயிடுவாங்க. மறுபடியும் பணம் நம்மளது வந்து இன்கேஸ் வரலன்னா நம்ம அவங்ககிட்ட போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்குற மாதிரி ஒரு சூழல் வரும். இது ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குங்க. இது யாரெல்லாம் ஈஸியாக டேக்கிள் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஹோல்சேலர்கிட்ட நீங்கள் போய்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பார்த்துங்க. நீங்கள் ஒரு 100 கிலோ பூ போடுறீங்க. ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா. நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் என்ன ஆகிடுது. 100 கிலோ இன்ட்டு 500 ரூபா போட்டால் ஒரு நாளைக்கு 50,000 ரூபா. 30 நாளைக்கு கணக்கு போட்டால் 15 லட்ச ரூபா. இப்போது 15 லட்ச ரூபா பூ நீங்கள் கஷ்டப்பட்டு ஆளுங்களை வச்சு உரம் எல்லாமே போட்டு ஃபெர்டிலைசர் போட்டு ஸ்ப்ரே பண்ணி ஆளுங்களை வச்சு பறித்து கொண்டு போயிட்டு எல்லாமே நீங்கள் போட்டதுக்கப்புறமா நீங்கள் தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்துட்டு அவங்க பணம் தரலைன்னா என்ன ஆகும்? அப்போது அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க விரும்பணுமா வேணாமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறாங்களோ அதிகமாக பைசா கிடைக்கும், பணம் கிடைக்கும். இப்போ ரிஸ்க் எடுக்கலை வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் லோக்கல் மார்க்கெட்டில் தரலாம். இப்போ நாங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் 3 கடையில் போகிறோம். ஏன் 3 கடையில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூ அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் பிரித்து போகிறோம் 3 கடையில். அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு சின்னதாக இருக்கும். அப்போ 3 கடையில் நாங்கள் வந்து ரிகவர் பண்ண முடியும் எங்களால். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் வந்து மும்பை மாதிரி நகரங்கள்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி மூலிமா நீங்கள் வந்து டைப் வைக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து பூ கொண்டு போய் நீங்கள் அங்கே கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ டிரான்ஸ்போர்ட் வேணும். அப்புறம் மும்பையில் போனதுக்கப்புறம் மும்பையிலேருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும். அந்த மும்பையிலேருந்து எந்த மார்க்கெட்டுக்கு போகணுமோ அதுக்கு உங்களுக்கு ஆள் வேணும். அப்புறம் அந்த மார்க்கெட்லேருந்து பூ எவ்வளோக்கு செல்லிங் ஆகுதுன்றத நாலேஜ் வேணும். அப்போ இன்றைக்கி எவ்வளோ 1000க்கு விற்றுருக்கு பூ, அந்த பைசா எப்படி நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க அதுக்கு நாலேஜ் வேணும். இது எல்லாமே பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக நீங்கள் போகிறீங்கன்னா, புரோக்கர் மூலமாக நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் புரோக்கரோட நீங்கள் டீல் பண்ணிப்பீங்க. மீதி எல்லாமே புரோக்கர் நடுவில் இருக்கிற புரோக்கரை பார்த்துப்பார்.
அவர் பூ கொண்டு போய் கொடுக்குறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, எவ்வளோ வந்தது, எவ்வளோ போச்சுன்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட கமிஷன் எடுத்துகிட்டு மீதி உள்ள அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த அமௌண்ட்டு நம்ம லோக்கலில் மார்க்கெட்டில் போடுறோம்ல, அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வேரி ஆகுதுன்றது நீங்கள் பார்த்துக்குங்க. நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நான் அதனால் இதை சொல்கிறேன். நான் வந்து என்கொயரி பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கூடியது தான், பண்ண முடியும், சாத்தியக்கூறு தான். ஆனால் கொஞ்சம் என்னன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அக்கௌண்டபிலிட்டி வச்சுருக்கணும். எவ்வளோ போச்சுன்றது மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கணும். அவங்களோட நல்ல ஒரு டைப்பில் நம்ம இருக்கணும். அந்த பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கரெக்டாக வரணும். வரலைன்னா நமக்கு வந்து மறுபடியும் அது பணத்தை நம்மளால் கிளைம் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து நாலேஜ் இருக்கணும். இது எல்லாமே நம்மகிட்ட வேணுங்க. இப்போ ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஒர்க்கிங் இன் கத்தார். நான் வந்து கத்தாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜான் ஒருத்தர் இருக்காங்க, என் பிரதரோட சன், அவர் அம்மா அப்பா இருக்காங்க, இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் நம்ம வந்து தேவையான போது நம்ம மேன் பவர் ஹையர் பண்ணிக்கிறோம் வெளியிலேருந்து. இப்போது நான் வந்து இங்கே இருந்துட்டு என்னால் என்னென்ன சாத்தியக்கூறு பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். இன் ஃப்யூச்சர் நானும் போய் நான் இந்தியாவில் செட்டில் ஆகும்போது நிச்சயமாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நானும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நிச்சயமாக நமக்கு இங்கே ஒரு 500 ரூபா போகுது, அங்கே ஒரு 1000 ரூபா போகுதுன்னா டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் பண்ணணும். அப்போ தான் நம்மளை மாதிரி ஒரு விவசாயி கூட லட்சங்களில் நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லாருடைய பார்வையும் எப்படி இருக்குது, விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை, விவசாயிகள் ஜெயிக்க முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இது நிச்சயமாக அதெல்லாம் ஒரு என்னை பொறுத்தவரை தப்பான ஒரு கண்ணோட்டங்க மாறிடுச்சு. இப்போ நிறையா டெக்னாலஜி யூஸ் வந்துருச்சு. இப்போது நிறையா மல்டி கிராப்ஸ் மெத்தட் வந்தாச்சு. இப்போ நமக்கு மல்டி லேயர் ஃபார்மிங் வந்தாச்சு. இதுமாதிரி நிறைய ஃபார்மிங் மெத்தடெல்லாம் மாறும்போது நம்ம முறையாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்மளால் முறையாக அதை பயன்படுத்திக்க முடியல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அதை வந்து ஒரு தோல்வி முகமாக தான் இருக்கும். நமக்கு வளர்ச்சி நோக்கி நம்மளால் போக முடியாதுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு வேலைக்கே நம்ம வெளியில் போகிறோம். இப்போ ஃபாரினில் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலாளர் பதவியில் இருக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு டெய்லி பேசிஸ் வேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் தாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சாலும் நீங்கள்கிட்ட என்னையே எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு நாங்கள் வெளியில் போய் வேலை செய்கிறோம். 15,000 ரூபாய் வச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயங்க. நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ மல்லி, இல்லை ஒரு 10 கிலோ மல்லி, நம்ம 10 கிலோ மல்லி வச்சுப்போங்க, 100 கிலோ வேண்டாம், 10 கிலோ மல்லி வச்சுப்போம். 10 கிலோ மல்லி வந்து ஒரு ஆள் வந்து சராசரியாக பை எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததுன்னா 5 கிலோ பறிக்கலாங்க, இல்லை 4 கிலோ பறிக்கலாங்க. அதுவும் ஒரு 1 ஹவருக்கு 1 கிலோ மல்லி பறிக்கணும். இதுதான் வந்து கால்குலேஷனுங்க. ஆரம்பத்தில் மேபி ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆகலாம் 1 கிலோ மல்லி பறிக்கிறதுக்கு. ஏன்னா அது நமக்கு வந்து பழக்கம் இல்லாததுனால நீங்கள் வந்து கண்டினியூஸாக பறிக்க நீங்களும் அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவீங்க. 1 கிலோ 1 மணி நேரத்தில் பறிச்சிடலாம். அப்போ நம்ம வீட்டில் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு 10 கிலோ மல்லிங்கிறது சாதாரணமாக நம்ம வீட்டாளுங்களே பறிச்சிடலாம். நமக்கு வந்து வெளியில் வந்து அவுட் சோர்ஸ்க்கு நம்ம போகணும் அவசியமே கிடையாது. அப்போ நம்ம வந்து ஒரு 10 கிலோ மல்லி பறிச்சிட்டோம். நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக வந்து 500 400 வேண்டாம், 300 நம்ம போட்டுப்போங்க. 3000 ஒரு நாளைக்கு. இப்போ 3000 90,000 ஒரு நாளைக்கு. நீங்கள் 3 பேரோட சராசரியாக நீங்கள் 500 நீங்கள் வந்து நம்ம வேலை செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான ஒரு தகுந்த நம்ம அன்றைக்கி இப்போ நம்ம பணமாக எடுத்துக்கிட்டால் கூட 3 பேருக்கு 45,000 நம்ம எடுத்துக்கலாங்க. உர செலவு, மேலே இருக்கிற ஸ்ப்ரே செலவு, இது எல்லாமே சேர்த்து ஒரு 15,000 வச்சா கூட 60,000. நமக்கு லாபமே வந்து பார்த்திங்கன்னா 30,000 கிடைக்கும். அதாவது நம்ம செஞ்ச வேலைக்கு நம்ம கூலி வந்தாச்சு, நம்ம வந்த பணத்துலேருந்து நம்ம செலவு பண்ணியாச்சு, ப்ளஸ் 30,000 நமக்கு லாபமும் வந்தாச்சு. அப்போது நமக்கு வந்த ஒரு கூலியாக நம்ம வந்து மாதம் எடுத்து நம்ம தேவையான செலவை வச்சுக்கிட்டு படிப்பு செலவு, பசங்க படிப்பு செலவு, மருத்துவ செலவு, வீட்டு செலவு எல்லாமே வச்சுக்கிட்டால் கூட நம்ம ஒரு 30,000 நமக்கு வந்து சேவிங்காகவும் இருக்கும். ஜஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோங்கிறத ஒரு சிம்பிளாக நான் உங்கள்கிட்ட சொன்னேங்க. இது வந்து நான் ஒரு 10 கிலோ மல்லிக்காக நான் சொன்னேன். இப்போது 100 கிலோ மல்லி வரும்போது எப்படி இருக்கும் பார்த்துங்க. இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கால்குலேட் நாங்கள் பண்ணுறது தாங்க உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து யாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் இல்லைங்க. நான் என்னோடய ஃபார்மில் என்னோடய பண்ணையில் வர வருமானத்தை நாங்கள் டிவைட் பண்ணுறோங்கிறத நான் உங்கள்கிட்ட தெளிவாக நாங்கள் சொன்னேங்க. ஃபர்தர் வந்து இவ்வளோ தாங்க. இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் ஐ திங்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸுங்க, உங்கள்கிட்ட நான் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு நான் வைக்கிறது என்னன்னு கேட்டேன், கொஞ்சம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மானிட்டரைசர் ஆகணுங்க.
அப்போ தாங்க நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களோட ஷேர் பண்ணாங்க. நாலேஜ் ஷேரிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க ஃபார் யுவர் சப்போர்ட், கிரேட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.